இருக்கக்கூடாது அப்படின்ட்டு யூஸ் பண்ணுறோம். நிறைய பேருக்கு வயிற்றில் புண்ணு இருந்தால். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன ரெசிபி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாருங்க என் கையில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பன்னீரும் டபுள் பீன்ஸும் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி பண்ணியிருக்கேன். சப்பாத்திக்கு, பூரிக்கு, பரோட்டாக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது தனி ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நம்ம ரம்யா ஃபன்ஃபுட் சேனலில் நிறைய ரெசிபிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கால் போடுங்க. வாங்க என்னென்ன பொருள் தேவை, எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். 5 தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுதான் வந்து டபுள் பீன்ஸ். நீங்கள் வந்து காய வச்சு இருக்கிறது அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து நல்லா ஊற வச்சுட்டு நைட்டே வந்து சூப் பண்ணிட்டு காலையில் எழுந்து அதை நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு செஞ்சுருங்க. ஸோ இதை நல்லா நான் கழுவி ஊற வச்சு ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். பன்னீர் வந்து ஒரு 100 கிராம் பன்னீர் நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது 1 கப் அளவு எடுத்திருக்கேன். இது 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். உப்பு வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். காஷ்மீர் சில்லி பவுடர், கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் இது கசகசா. ஏன் அப்படின்னா கசகசா முந்திரி போட்டு நம்ம அழகாக விழுது மாதிரி அரைக்க போகிறோம். கிரேவிக்கு ஒரு கெட்டி தன்மை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மசாலா பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2-3 மசாலா பொருள் தான் இதுக்கு தேவைப்படும். ஸோ அது வரைக்கும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அவ்வளோதான். அதுக்குள்ளே ஒரு பேன் வச்சுருக்கோம். நல்லா காஞ்சிருச்சு. காஞ்ச உடனே வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தேவைன்னா நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து லாஸ்ட்டில் பட்டர் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இப்போ யூஸ் பண்ணலை. ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். முழுமையாக நல்லா காஞ்சி வரட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. வெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு 2-3 கியூப் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். 1 கியூப் தான் நினைக்கிறேன், ரொம்ப கம்மியாக இருக்கும். வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் நம்ம வச்சுருக்க பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா எல்லாமே ஆட் பண்ணிடலாம். ஸோ இது நல்லா பொரிஞ்சு வரணும். ஸ்மெல் நல்லா இருக்கு. ஸோ வெண்ணெய்லாம் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. நம்ம வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு 3 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் எவ்வளோக்கு எவ்வளோ குட்டியாக போடுறீங்களோ அவ்வளோக்கு அளவுக்கு அந்த கிரேவி சூப்பராக இருக்கும். ஏன்னா அங்கங்கே காரம் இருக்கிறதுனால கடிச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது பாருங்க. இப்போ இஞ்சி பூண்டை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 5 தக்காளியை அரைச்சி வச்சிருக்கேன், அப்படியே ஆட் பண்ணலாம். ஸோ தக்காளி வந்து நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. ஸோ இப்போ கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர், ஸோ எல்லாமே போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம போட்டிருக்க காரம்னால நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க பன்னீர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வேகிறதுக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வெந்து கொதிச்சு வரட்டும். ஏற்கனவே வந்து ரா குக் பண்ணியிருக்கோம். பன்னீரும் ரொம்ப இதாகக்கூடாது. ஸோ கிரேவி கரெக்டான பதத்தில் இருக்குது. இது நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம கசகசாவையும் முந்திரியும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். முந்திரி 2 ஸ்பூன், கசகசா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இதில் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். ஸோ உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கிரேவியோட கெட்டி பதத்துக்கு தான் நம்ம இது யூஸ் பண்ணுறோம். கசகசா முந்திரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதை இப்போது நம்ம கிரேவியில் ஆட் பண்ணிடலாம். பாருங்க, உடனே கிரேவி வந்து நல்லா கெட்டியாயிருச்சு பாருங்க. ஸோ நம்ம முந்திரியும் கசகசாவும் ஏன் போடுறோன்னா, கசகசா வந்து வயிற்றில் வந்து புண்ணு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு யூஸ் பண்ணுறோம். நிறைய பேருக்கு வயிற்றில் புண்ணு இருந்தால் கசகசா சாப்பிட்டா ஓரளவுக்கு சரியாகும்.
அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கிரேவி இப்போ பாருங்கள் நல்லா தலை கொதிச்சு செம டேஸ்ட்டாக வாசனையாக இருக்குது வீடே. இது மேலே வந்து உங்ககிட்ட கஸ்தூரி மேத்தி இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கஸ்தூரி மேத்திலாம் ஆட் பண்ணல, அந்த ஃப்ளேவர் இப்போ இதுக்கு எனக்கு செட் ஆகாது. சப்போஸ் உங்களுக்கு அது ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா ஆட் பண்ணலாம் பாருங்கள். A few inches later. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி ஆட் பண்ணி நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட், நம்மளுடைய பன்னீர் டபுள் பீன்ஸ் ரெடி ஆகிடுது. பன்னீர் டபுள் பீன்ஸ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரெண்டும் கலந்த ஒரு செம்மையான கிரேவி, சப்பாத்திக்கெலாம் சூப்பராக அட்டகாசமான ஒரு சுவையில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பன்னீர் டபுள் பீன்ஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த கிரேவி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆன்ல போடுங்க. அதான் பாய்.